நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா அரசு வேலை தான். அரசு வேலைக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நிறைய பேரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸு. ஆனாலும் சில இடங்களில் பிசிறு தட்டுது. ஸோ சொன்ன டயத்தில் அரசு வேலை கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரசு வேலை நம்ம எந்த ஆர்டரும் எடுத்து கொடுக்கறது கிடையாது. இன்றைய காலகட்டம் அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதற்கான கிரக சேர்க்கை, கிரக அமைப்பு இருக்குது, வருது. ஓகேவா? அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசு சம்மந்தமான விஷயத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? அல்லது அரசு சம்மந்தமான விஷயத்தில் உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்குமா, இல்லது அரசு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அரசு சம்மந்தமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல முடியும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசு வழி லாபம். ஓகேவா? அரசு வழி லாபம், உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறது, இலவச பொருள்கள் கிடைக்கிறது, இல்லை ஒரு அரசு சார்ந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசும்போது அதன் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கிறது. ஓகேவா? அரசின் மூலமாக உதவி திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் சொல்ல முடியும். அரசு வேலையும் அதே போல் தான். அதே போல் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்தின் மூலமாக பிரச்சனை, ப்ராப்ளம். எப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறீங்க, அது ரிஜெக்ட் ஆகிடுது, அல்லது கேள்விக்குறியாக சொல்லுவாங்க, இது தவறு அது தவறுன்னு. ஸோ இல்லைன்னா அரசு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நிலம் சம்மந்தமாக, முக்கியமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தமானது ரிஜிஸ்டர் பண்ணும்போது அரசு சம்மந்தமான விஷயத்தில் ரிஜெக்ஷன் நடக்கும். இது போன்ற அமைப்புகள் இது நெகட்டிவாக இருந்தால், ஆக மொத்தம் அரசு சார்ந்த தொடர்புகள் அப்போ வரும். அரசு சார்ந்த அமைப்பாளர்கள், அரசு சார்ந்த நபர்கள் இல்லாத காரங்களுக்கு இது சொல்ல முடியும். ஓகேவா? சரி, அப்படி அந்த காலகட்டம் அரசு சார்ந்த தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத மெயின். சூரியன் சிம்மம், சூரியனுடைய நட்சத்திர கிரகங்கள், நட்சத்திரத்தின் அமர்ந்த கிரகங்கள், அல்லது சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் அமர்ந்த கிரகங்கள், இவ்வளோதான். இந்த கிரகத்தினுடைய தொடர்பு கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அவங்க அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலாம், அல்லது அரசு சார்ந்த விஷயம் அவர்களை சுற்றி நடக்கும். அவ்வளோதான், இப்படி சொல்ல முடியும். அப்படி ஒரு நேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் போன வருடம். ஸோ அப்போ அவருக்கு அன்றைய காலகட்டம் கேள்வி, அரசு வேலை கிடைக்குமான்ட்டு. அரசு வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீங்கள் சொன்னீங்க எனக்கு கிடைக்கலையே, அதுக்கு காரணம் என்ன? இதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போ அதுக்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்ன ஜாதகம் அப்படின்னா, இப்போ பாருங்கள். இதுதான் ஜாதகம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். கடக லக்னம், தனுசு ராசி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபுத்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் தெரியுமே, அதே பாருங்கள். அப்படியே என்ன தசை போகுது? சுக்கர தசை போகுது. லாஸ்ட் இயரில் சுக்கர தசையில் உங்களுக்கு என்ன புத்தி? கேது புத்தி அப்போ போயிட்டு இருந்திருக்குது. சுக்கர தசையில் கேது புத்தி 2022 2022 ஜனவரிலேருந்து 2023 மார்ச் வரைக்கும் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி போகும் பட்சத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலாம். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்திற்கு லாபம் கிடைக்குமா, ஃபஸ்ட்டு அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலாமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னா இங்கே பாருங்கள். ஜாதகத்தில் அரசு சார்ந்த விஷயம், அரசு அதிகாரங்கள், உயர் பதவிகள், உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசு ஊழியர்கள், இது எல்லாமே அரசியல்வாதிகள். எல்லாத்துக்கும் எந்த பாவகம்? சிம்மம், சூரியன். இவ்வளோதான் விஷயம். இங்கே சூரியன் பலமாக நிற்கிறாரு, சுக்கரனுடைய வீட்டில் நிற்கிறாரு, குருவினுடைய 5ஆம் பார்வையில் நிற்கிறாரு, சூரியனுடைய வீடான சிம்மத்தில் செவ்வாய் உட்காந்து நிற்குது. இந்த ஜாதகத்தின் கடக லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி. ஸோ இப்படி பார்க்கும்போது அரசு சார்ந்த லாபம் இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த இடத்துல லாபம்னு நான் ஏன் சார் சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன் 11ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்து நிற்கிது, சுக்கரனோடு இணைந்து சுபத்துவமாகுது, குருவினுடைய பார்வை. இந்த ஜாதகத்துக்கு குரு யார்? பாக்யாதிபதி. இந்த இடத்துல குரு உங்களுக்கு என்ன நிற்கிறாரு? குருவினுடைய பார்வையில் சூரியன் சுபத்துவமாகுது. ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு சூரியன் நன்மை தரப்போகிறார். அப்போ அரசு சார்ந்த லாபம், அப்போ அரசு சார்ந்த விஷயம், எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது சுக்கர திசையில் கேது புத்தி. ஓகேவா? சரி, இந்த ஜாதகத்தில் கேது எங்கே உட்காந்துருக்கார் சார்? கேது இங்கே உட்காந்துருக்கார். கேது சனியோடு இணைஞ்சு குருவோட
பரிவர்த்தனை நிற்கிறார், செவ்வாயினுடைய பார்வையில் நிற்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் வந்து கேது புத்தியில் இவருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலாம், நன்மை உண்டுன்னு நான் சொன்னேன்னா அப்படி இல்லை. கோச்சார கிரகத்தை இப்போ இணைக்கணும். இப்போ இந்த ஜாதகத்திற்கு பலன் கோச்சாரத்தில் 2022 ஓகேவா, 2022 ஜனவரிலேருந்து உங்களுக்கு என்னது கேது புத்தி. 2022 ஏப்ரலுக்கு அப்புறம் அது கேது எங்கே வர்றாரு, துலா ராசிக்கு வந்துடுறாரு. ஓகேவா, இங்கேருந்து விருச்சிகத்துலேருந்து துலா ராசிக்கு வந்துடுறார் கோச்சாரத்தில். அப்போ கேதுவினுடைய புத்தி சனியை போலையும் குருவை போலையும் செயல்படணும். அண்ட் தென் சுக்கிரனை போலையும் செயல்படணும். ஏன் சுக்கிரன் கோச்சாரத்தில் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்து நிற்கிறாரு. ஓகேவா, அப்போ சுக்கிரனோட வீட்டில் தான் வேறு என்ன கிரகம் உட்காந்து நிற்கிது, சூரியனும் உட்காந்து நிற்கிது. அப்போ கேது சுக்கிரனை போலையும் செயல்படுவார், சனியை போலையும் செயல்படுவார், குருவை போலையும் செயல்படுவார். அப்போ அதனால தான் அந்த காலகட்டம் இவருக்கு அரசு சார்ந்த ஈடுபாடு, அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த அமைப்பில் தான் நான் சொன்னேன். ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, ஜனவரியிலேருந்து 2023 மார்ச் வரைக்கும் இவங்களுக்கு கேது புத்தி. ஆனால் நமக்கு 2022 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் இந்த கேது வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஓகேவா, 2022 அதுக்கு முன்னாடிலேருந்து சூரியனுடைய பார்வையில் இருக்குது. அண்ட் சூரியனுடைய தொடர்பும் சுக்கிரன் மூலமாக கிடைக்கிது. ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, கேதுவினுடைய புத்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேது இங்கே முதன்மையாக என்ன ஆக்ட் பண்ணுவார், சனியை போல் ஆக்ட் பண்ணுவார், குருவை போல் ஆக்ட் பண்ணுவார், சுக்கிரனை போல் ஆக்ட் பண்ணுவார், தவிர சூரியனை போல் ஆக்ட் பண்ண மாட்டார் நேரடியாக. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ நேரடியாக இப்போ சூரியனுடைய வீட்டில் கேது வந்துருச்சு, கன்ஃபார்ம் சூரியனை போல் தான் டைரெக்டாக ஆக்ட் பண்ணுவார். இந்த இடத்துல கேது வந்துருச்சு, முழுமையாக சுக்கிரனாகவும் முழுமையாக சூரியனாகவும் ஆக்ட் பண்ணுவார். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கும்போது முதலாவதாக சுக்கிரனை போல் தான் செயல்படுவார். அதுக்குள்ளே தான் சுக்கிரனுடைய அந்தரத்தில் சூரியனுடைய சூட்சுமத்தில் இப்படி தான் கேது வந்து சூரியனை போல் ஆக்ட் பண்ணுவார். ரைட். இதை தாண்டி இன்னொன்று முக்கியமான விஷயம், சரிங்களா? இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக இந்த ஜாதகத்துக்கு எதெல்லாம் சூரியனுடைய தொடர்பு கொடுக்கும், சுக்கிரனோட தொடர்பு யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சூரியனுடைய பலனை செய்வார்கள். இப்போ செவ்வாய் சிம்மத்தோடைய வீட்டிலே தான் உட்காந்துருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். சூரியனுடைய வேலை செய்வார். வேறு என்ன, ராகு நட்சத்திரத்தின் படை கடைசியாக தான் வேலை செய்யும். அடுத்தது புதனும் உங்களுக்கு சுக்கிரனை போல் வேலை செய்வார். நீங்கள் சுக்கிரன் அப்படிங்கிறது சூரியன் எடுத்துக்கலாம். இந்த 3 கிரகங்கள் தான் நேரடியாக உங்களுக்கு என்ன ஆகுது, சூரியனோடைய தொடர்பு நிற்கிது. ஓகேவா? இப்போ தசாபுத்திக்கு வாங்க. இந்த தசாபுத்தி அப்படின்னு வரும்பொழுது சுக்கிர தசையில் கேது புத்தியில் 2022 ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள், ஜூலையோட செவ்வாய் புத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்தது செப்டம்பரோட ராகு புத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு சனி புதன், இந்த 3 புத்திக்கும் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் சூரியனுடைய தொடர்பு இல்லாத அந்தரங்கள். சுக்கிர தசை, கேது புத்தி, குரு அந்தரம், சனி அந்தரம், புதன் அந்தரம் தொடர்பு இல்லை. ஓகேவா? ஏன், கேது முதலாவதாக கோச்சாரத்தில் சுக்கிரனை போல் செயல்படுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இங்கே இந்த அது சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாத தன்மையும் அல்லது அதன் மூலமாக நமக்கு தொடர்புகள் குறைவாக கிடைப்பதும் அதற்கான காரணம் இதுதான். ஓகேவா? ஆனால் அரசு சார்ந்த விஷயத்தில் லாபம் உண்டானா உண்டு. இது எப்போ சார் கிடைக்கும், சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன தசை வரப்போகுது, சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சூரிய திசையில் உண்டா? எஸ், சூரிய திசை முழுமையாக இந்த ஜாதகத்துக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் முதன்மையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்போ இங்கே அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நான் சொல்லலை.
அரசு வேலை போன வருடம் நான் சொல்லி ஏன் கிடைக்காம போனதுக்கான காரணம் தான் நான் சொன்னேன். அப்போ நான் போன வாட்டி நீ சொல்லியிருக்க வேண்டியதானே. நம்ம இது லைவில் நம்ம சொன்ன ஆன்சர். ஓகேவா? லைவில் வந்த நேயருக்கு ரிப்பீட் பண்ண ரிப்ளை பண்ண ஆன்சர் தான் அது. ஓகேவா? அந்த டயத்தில் உங்களுக்கு சூட்சுமம் வரைக்கும்லாம் உள்ளே போய் பார்க்க மாட்டேன். தசா புத்தி அதோடு நிப்பாட்டிக்குவோம். அதுக்கே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு எடுத்துக்குவோம். அந்த வரைக்கும் உள்ளே போகும்போது இன்னும் டெப்த்தாக போக முடியும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு 9-10 நிமிஷம் தாண்டுதுன்னா காரணம் இந்த ஒரு ஜாதகத்தை நான் இவ்வளோ நேரம் ஏன் எதுக்காகன்னு உட்காந்து பார்க்கத்தோன்னா ஈஸியாக புரியுது. ஓகேவா? அந்த நேயர் கேட்டாங்க, மறுபடியும் போன வாரமே எப்போயோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் போன வாட்டி சொன்னீங்க கிடைக்கலையே, அதுக்கான காரணம் என்ன? அதற்காக தான் உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக ஹாரோஸ்கோப், அவங்களுக்கு அந்த கிரக நிலைகள், கிரக சஞ்சாரம் அண்ட் தென் தசாபுத்தி ஏன் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தோடு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சரிங்களா? ரைட். ஸோ இந்த விளக்கம் தான், இந்த விளக்கத்திற்கான அமைப்பு தான் இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு குறைவு அல்லது தடை அப்படிங்கிற அமைப்பையும் கொடுத்துருக்கணும். சரிங்களா? இது ஜாதகப்படி சொன்ன பலன். அதை தாண்டி நம்ம ஒரு டைம் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதற்கு ரிப்ளே எங்கேருந்து வரும்? அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து வரணும். அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் சம்திங் ஒரு 6 மாதம் 3 மாதம் இல்லை 1 இயர் சம்திங் எடுத்துக்குவாங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு அரசு சார்ந்த தொடர்பு இருக்கணும். ஓகேவா? அப்படி 2 கோயின்ஸ் ஆகும்போது தான் உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் வரணும், அல்லது உங்களுடைய நேம் அங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில் ரவுண்டுக்கு போகும். அந்த நேம் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகேவா? அவங்க லிஸ்ட்டு வெளியிடும் போது, ஓகேவா, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூரியனுடைய தொடர்பான தசாபுத்தி அந்தரம் போகணும். அப்படி போகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போ சார் வரும்? அது எனக்கு தெரியுமா? அரசோட தான் வேலை. ஸோ இது மாதிரியான விஷயங்களும் அரசு சார்ந்த யோகம் இருந்தாலும் தடையாகுது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அது இந்த விளக்கம் தான் நான் அன்றைக்கி ஆன்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இன்றைக்கி நான் சொன்ன ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ நேயர்கள் நம்ம சேனலில் உள்ள நேயர்களுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.